ஒரு சின்ன செய்தி. நாம் தமிழர் கட்சிக்காரங்க நான் புதுசாக விமல்ஸ் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறை செயலாளர் கூடிய அண்ணன் சங்கர் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறியிருக்காரு. அவர் நேற்றுக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு. பதிவில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் சங்கர் அப்படின்னு சொல்லி போட்டு விடுனர் பெறுனர் அப்படிங்கிற மாதிரி போட்டு அன்புள்ளம் கொண்ட அண்ணன் சீமான் அவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி போட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் மற்றும் பிற பொறுப்புகளிலிருந்து நான் முழுமையாக விலகிக் கொள்கிறேன். நாம் அந்த கட்சி பொறுப்பு தேர்தல் போட்டியிட முக்கிய வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு என் பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் வழக்கறிஞர் மற்றும் தம்பி தங்கைகள் என்னுடைய வாழ்த்துக்களையும் பேரன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றி அப்படின்னு சொல்லி போட்டு வழக்கறிஞர் சங்கர் அவர்கள் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே போயிட்டார். மாநில செயலாளர் வழக்கறிஞர் பாசருடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் சங்கர் நாம் தமிழ் கட்சிட்டு வெளியே போயிருக்கார். இப்போ என்ன காரணத்தினால வெளியே போனார் அப்படிங்கிறது இருக்கட்டும். ஆனால் இந்த தாவேக்காவை சேர்ந்த கிறுக்கு பயலுக இருக்காங்கல்ல, கிறுக்கனுங்க தற்கொலை பயலுக, அவனுங்க பார்த்திங்கன்னா உடனே அவதூறு பரப்பாங்க. இந்த செய்தியை நம்ம பேசக்கூடாது அப்படின்னு தான் நினைப்போம். வெளியே போயிட்டாங்களா, சரி விடுங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்மளை பேச வைக்கிறது யாருன்னா அந்த தாவேக்கா தற்கொலை பசங்களாம். அது இந்த கபிலன் அப்படிங்கிறவன் எந்த மாதிரியான ஒரு பதிவு போட்டு எப்படி ஒரு அவதூறு பரப்புறான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த கபிலை யார் அப்படின்னா, போன ஆட்சியில் திமுகவுக்கு ஜால்ரா கொட்டிக்கிட்டே இருப்பான். ஆனால் சீமான் குறித்து இழிவுபடுத்திக்கிட்டே இருப்பான். இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், திராவிடம் அப்படிங்கிறது தமிழருக்கு எதிரி அப்படின்னு சொல்கிறோம்ல. தமிழர் அல்லாதார் வசதியாக வாழ்கிறதுக்கு ஆள்றதுக்கு உண்டானது தான் திராவிடம்னு சொல்கிறோம்ல. அது இவனுக்கு புரியாதுன்னா ஒரு திராவிடன் புரிதுமா உங்களுக்கு? அதனால் போன ஆட்சியிலையும் திமுகவுக்கு ஒத்து ஊதிட்டு இது பண்ணிருந்தான். இந்த ஆட்சியில் விஜய் அவர்களுக்கு ஒத்து ஊதிட்டு என்ன பண்ணுறான், தாவேக்கா அப்படி இப்படி இப்படின்னு போந்து பேசிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பொய்யா பரப்பிட்டு இருக்கான். அதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினார் வழக்கறிஞர் சங்கர் அப்படின்னு போட்டு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி முகநூலில் பதிவு ஒன்றை பகிர்ந்திருக்கிறார் சங்கர். இது சீமான் அவர்கள் பார்வைக்கு செல்ல சீமான் சங்கரிடம் மிகுந்த காட்டமாக பேசியிருக்காராம். வழக்கறிஞர் சங்கர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னோன்னே சீமான் அவர்கள் ஃபோன் போட்டு திட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சங்கருக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிய சீமான் எல்லாரும் அங்கே போக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்கள் என்று சொல்லி ஒருமையில் திட்டி என்ன பண்ணியிருக்காரு, திட்டி போய் சேர்ந்து கொள் என்று சீமான் தெனாவட்டாக பேசியிருக்காரு. எல்லோரும் விஜய்க்கு ஒரு பதிவு போட்டோன்னே எல்லாம் தாவைக்கெல்லாம் போய் சரிங்களா போங்க அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் ஒருமையாக தெனாவட்டாக பேசியிருக்கார். மேலும் வலுக்கட்டாயமாக முதல்வர் விஜய்க்கு வாழ்த்து செய்தி தெரிவித்து சீமான் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து நீக்க வச்சுட்டார். சீமான் சங்கர் அவர்கள் போட்ட வாழ்த்து செய்தியை நீக்க வச்சிட்டாரா. பின்னர் வழக்கறிஞர் பாசறை ரூபன் மூலம் சீமான் அவரிடம் சமாதானம் பேசியும் சங்கர் தன்னுடைய சுயமரியாதை கருத்தில் கொண்டு கட்சியை விட்டு விலகினார்னு. என்னடா டே, ஏதாவது இந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்புறாங்க, ஒரு கேவலமான ஒரு பிறவிகள் அப்படி தான் சொல்லணும். அண்ணன் சீமான் அவர்களே விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரு. அதுதான் கீழே தமிழில் நலம் விரும்பி போட்டிருக்காப்புல. ஆணி 8/22/2026 தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு முதல்வருமான விஜய் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து சீமானே அறிக்கை விட்டுருக்காரு. சீமானே அறிக்கை விடும்போது ஒரு வழக்கறிஞர் பாசறை செயலாளர் வாழ்த்து சொன்னால் சீமானவர்கள் உடனே கட்சி கொடுத்துக்கிறார். அதுவும் பாருங்கள் 22/6 இன்னைக்கு தேதி தானே. அப்போது 8/18 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25 நாள் கழித்து தான் அவர் கட்சியை விட்டு வெளியே போகிறாரு. ஆனால் அவன் காரணம் என்ன சொல்கிறான் பாருங்கள், பிறந்தநாள் வாழ்த்து அவர் போட்டார் அதனால தானே, எல்லாம் அப்பட்டமாக போய் அதான் அந்த தமிழன் போட்டிருக்காரு. டே அப்படின்னு போட்டு போ அப்படிங்கிற மாதிரி போட்டு கபிலா உன் வாயில் எப்போ தாண்டா உண்மை வரும், சீமானனே வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, தம்பியங்கிட்ட வாங்கிட்டு இருக்கணுமா அப்படித்தானா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அதாவது நாம் தமிழர் கட்சி அழிக்கிறதுக்கு பல சூழ்ச்சிகளை செய்கிறது பூரா யாருன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக குற்றச்சாட்டு வைக்கிறேன் விஜய் அவர்கள் தான். ஒரு குற்றச்சாட்டு தான் நான் வைக்கிறது, சரியா? இப்போ கூட பாருங்கள், ஏகலைவனாக இருக்கட்டும், முத்துப்பாண்டியனாக களஞ்சியமன்னாக இருக்கட்டும், களஞ்சியமண்ணை விட்டுருங்க. ஆனால் இந்த கார்ட்டூனிஸ்ட் பாலாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பாருங்கள், பாரிசாலன் பிரியகுமார் ஜெபக்குமார்லாம் பாருங்கள் எப்படி மாறுறாங்க பாருங்கள். அதாவது லோயலாமணி அப்படின்னு சொல்லி லோயலாமணியுடைய செம்பாவே மாறி உட்காந்துருக்காரு ஐயா ஏகலைவன். லோயலாமணின்னு லோயலாமணி செம்பா மாறி உட்காந்துருக்காரு முத்துப்பாண்டி. லாயலாமணி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு கார்ட்டூனிஸ்ட் பாலா. லாயலாமணின்னு அந்த லாயலாமணி ஒரு ஆபாசவாதிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். சாமான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு நபர் தான் இந்த லாயலாமணி. அந்த மணிக்கு உட்காந்து இது பண்ணிருக்கிறாங்க. சீமான் சந்திச்சிட்டாரு ஸ்டாலினை அப்படின்ட்டு இவங்க ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்கள். ஐயோயோ
உதயநிதி ஸ்டாலினை சந்திச்சிட்டான்னு ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்கள். ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஐயோயோ ஐயோ. ஆனால் ஏகலைவன் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி வேலுச்சாமியை வச்சு இன்டர்வியூ எடுப்பார். திருச்சி வேலுச்சாமி யார்? காங்கிரஸ் கட்சிக்கார். அவர் யார்? நாம் தமிழர் கட்சிக்கு எதிரானவர். அவர் யார்? இனத்துக்கு எதிரானவர். அவர் யார்? காங்கிரஸ் கட்சி அந்த போரை நடத்தினது சரிதான் பாரு. அவரோட இவர் வந்து நட்பு பாராட்டினா தப்பு இல்லை. சீமான் அவர்கள் பொது மேடையில் உதயநிதியோ ஸ்டாலினையோ சந்திச்சிட்டா அது தப்பு. ஒன்றா உட்காந்துட்டா தப்பு. இவங்க ஒன்றா உட்காந்து பேட்டி எடுக்கலாம், ஆனால் தப்பு. அப்போது சதி நடக்குதுங்க. அதனால தான் இந்த மாதிரியான ஆட்கள், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், காசை கொடுத்து வாங்கிறது. அப்போது இந்த மாதிரி தற்குறிகள் இவனை மாதிரி ஆட்கள்லாம் என்னென்னா அவதூறு, முழுக்க அவதூறு பரப்புறது. வழக்கறிஞர் சங்கர் அவர்கள் எதனால் கட்சி விட்டு போனாருன்னா அவர் சொல்லணும், இல்லை சீமான் சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாரு? நான் கட்சி விட்டு எல்லா பொறுப்புலையும் போய்க்கிறேன். அன்பு அண்ணா எனக்கு வந்து அண்ணா நகரில் 2021, 26 போட்டி போட வாய்ப்பு கொடுத்தீங்க. ஓகே, என் கட்சியிலேருந்து பொறுப்புலேருந்து நீங்கிறேன் அப்படின்ட்டார். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வழக்கறிஞர் சங்கர் ஐயாவை பொறுத்தவரையும் இந்த என்ஐஏ சோதனைக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் இடுமான கார்த்தி, சாட்டை துறைமுருகன், விஷ்ணு அண்ணன் வீட்டுக்கெல்லாம் வந்து இது பண்ணும்போது இவர் தான் போய் வக்கீலாக வந்து வாதாடினார். அது மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து சிறைப்படுத்தப்போது நாம் தமிழர் கட்சி வக்கீலெல்லாம் வந்து இவர் ரூபண்ணான் தான் எல்லாம் இது பண்ணாங்க. அப்போது வாதாடி வெளியே கொண்டு வந்தாங்க. அப்போது நாம் தமிழர் கட்சியில் ஒரு முக்கிய வக்கீலாக இருக்கக்கூடிய ஒருத்தரை எதுக்கு சீமானை வெளியேற்றுறாரு? சீமானுக்கு அவருக்கு என்ன சண்டை இருக்காது, ஒன்றும் இருக்காது. அவருக்கு ஏதோ ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு இது இருக்கும், சிக்கல் இருக்கும், அவர் போவார், அவ்வளோதான். அந்த சிக்கலை கூட அவங்க கண்ணியமாக சொல்ல பாருங்கள். அது ஜெய்சா பாண்டியன் மாதிரி வெளியே போய் உட்காந்துட்டு பேசினா பரவாயில்ல, இல்லை இந்த ஏகலைவன் மாதிரி உட்காந்துட்டு பேசினா பரவாயில்ல, பாரிசாலன் மாதிரி உட்காந்து பேசினா பரவாயில்ல. அவர் எதுவுமே சொல்ல, நேற்று தான் வந்து அறிக்கை போட்டிருக்காரு நான் போகலையே போகிறேன்னா அப்படின்னு. அதுக்குள்ளே ஒரு அவதூறு பரப்பிட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து வாழ்த்து சொன்னாராம். என்னென்ன சொல்கிறாரு பாருங்க. அதாவது நாம் தமிழர் கட்சிக்காரர் இருக்கக்கூடிய ஐயா வழக்கறிஞர் சங்கர் வந்து விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னால் அதில் சீமானுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? சீமானை வந்து என்ன அழுத்தத்தை கொடுக்க போகிறாரு? ஒரு வேளை வந்து அப்படி வழக்கறிஞர் ஐயா சங்கர் வந்து தாவேக்காக்கு போனோம் அப்படி முடிவெடுத்துட்டா தாராளமாக போயிட்டு வாங்க சீமானை சொல்லுவார் ஒழிஞ்சு இருங்க இழுத்து பிடிங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அது அவருடைய முடிவு, தலைமைக்கு எடுக்கிற முடிவு, அவ்வளோதான். இதில் இவங்க உட்காந்துட்டு இடையில வந்து அவதூறாக வந்து பரப்புகிறாங்க. இந்த தாவைக்காரங்க தான் முழுக்க தாவைக்காரங்க. அதனால தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது. இதே விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு? சோபா மாடலை வந்து தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினார். அப்படிலாம் அறிமுகப்படுத்திட்டு எனக்கு சோபானா என்னென்னு தெரியாது, எனக்கு வந்து குதிரை பேரனா என்னென்னு தெரியாது பாருங்கள். ஐயோ, அப்படிலாம் இருக்குது. இவர் தான் என்ன பண்ணுறாரு? இருக்கலே மிகப்பெரிய ஒரு வேலையை, ஊழல் வேலையை வந்து பார்த்துட்ருக்காரு. இன்னும் சொல்லணும்னா கோர்ட்டே இவருக்கு எதிராக தான் தீர்ப்பு வந்து வழங்கிட்டுருக்கு. இடைத்தேர்தல் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவங்க எதுனாலும் ராஜினாமா பண்ணாங்கன்னு 22ஆம் தேதி கோர்ட்டில் வந்து அவங்க நின்று சொல்லணும். சிக்குவாங்க கண்டிப்பாக அவங்க 2 பேரும். ராஜினாமா பண்ணுறீங்க, ஓகே, எதுக்கு போய் டேரெக்டாக விஜய் கட்சியில் சேர்றீங்க? விஜய் உங்களை சேர சொன்னாரா? என்னது காரணம்? உங்கள் கட்சி தலைமை பிடிக்கணும்னா நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு போய் சேர்றீங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை வச்சு ஒட்டு மொத்தமாக முடிக்க போகிறாங்க கோர்ட்டு. அப்போ விஜய் அவருடைய அந்த ஆட்சி வந்து 5 வருஷம் தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதே தெரில. எப்போ வேணால் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் ட்விஸ்ட் வேணால் எடுக்கலாம். திருமாவளவன் எப்படி வேணால் ட்விஸ்ட் அடிப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கு எதிராக திருமாவளவன் பேசுகிறார், அப்புறம் வந்து விஜய்க்கு எதிராக பேசுவார். ஏன்னா நேற்று வரை விஜய்க்கு எதிராக பேசினவர் தானே. இந்த ஆட்சி நீடிக்காது அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எப்படியா இருந்தாலும் பார்த்திங்கன்னா மாட்டிக்குவார். ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி வந்து வேலை பேசினார், அவரை வந்து இது பண்ணுவாங்க. ஒரு பக்கம் இவங்க குதிரை பேரா, அவங்க குதிரை பேரா. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நாம் தமிழர் கட்சி சதி அழித்து எப்படியாவது வீட்டுக்கு உட்கார வைக்கணும், சீமான அவர்களை எப்படியாவது உட்கார வைக்கணும், சீமானுக்கு செல்வாக்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு அலையிறாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கோயம்புத்தூர் சீமான் வந்து வர்றாரு ஏர்போர்ட்டில், லட்சக்கணக்கான பேர் கூட்டிட்டான். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கு செல்வாக்கெல்லாம் இல்லைப்பா, 4% தான்ப்பா, அவ்வளோதான்ப்பா அப்படின்னு தோணும். ஆனால் சீமானுக்கு செல்வாக்கு வந்து கூட தான் இருக்குது. அந்த செல்வாக்கை எப்படியாவது குறைக்கணும்னு சொல்லி தான் அவங்க திட்டமிட்டே வேலை செஞ்சுருக்காங்க தாவக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் அது இது நிறைய பிளா இருக்குது. சீமானை வர்றாரு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில், மக்கள் கும்பிடுறாங்க, ஆரவாரம் பண்ணுறாங்க. சீமானுக்கு செல்வாக்கு இருக்குங்க, சீமானை வீழ்த்துறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி இவங்க பண்ணிருக்காங்க. அதை நம்ம முறியடிப்போம். அதுக்கு தான் இந்த வீடியோ. இது உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.